2026 தமிழ் புத்தாண்டு விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது? விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ராஃபிட்டும் வரல, நஷ்டமும் ஆகலை, அது என்ன நிலுவையிலேயே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அதற்கான ப்ராஃபிட்டபிளான அவுட்கம்ஸ் வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி 7 வருட காலமாக இல்லை 6 வருட காலமாக 5, 6, 7 இந்த டைம் பீரியட்ல இந்த வருடம் காலங்களாக அவங்க ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதற்குரிய ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதும். அண்ட் 2 விதமான விஷயங்களை நான் டீல் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை தான் டீல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் 2மே நான் டீல் பண்ணோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த பக்கம் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 2 விஷயத்தையும் நான் பார்த்துக்கணும், என் ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் என்னுடைய பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். ஸோ இப்படியெல்லாம் வந்து 2மே நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக 2 விஷயங்களையும் சரியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷயங்களை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான சூழல் ஏற்படும். அண்ட் மோரோவர் விருச்சிக ராசிக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது. ஸோ நெகட்டிவாக இருந்த விஷயங்களும் அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய காலமாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு நடக்க இருக்கு. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கான வேலை வாய்ப்பு, ஆண்களுக்கு பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும்? ஸோ ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, எண்டிங் நியூ பிகினிங் இருக்கும். சில பேர் வேலையை குவிட் பண்ணிட்டு புதிய வேலைக்கு போவாங்க. பிஸ்னஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பழைய பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிட்டு புதிய பேட்டர்னுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக அவங்களுடைய கரியர் லைஃப்பில் ஒரு எண்டிங் இருக்குது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகளும் தொடக்கங்களும் வந்து அவங்களுக்கு ரிலேட்டாக மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். பட் மேஜரான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது மன ரீதியாக சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு ஒரு நல்ல நிலை வந்து உருவாகும். இது வரைக்கும் வறுமையே பார்த்துட்டு இருந்தாங்க, நஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் மாறும். அந்த காலங்கள் மாறி இவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய தருணங்கள் பணம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக இவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அண்ட் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு. ஸோ இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது போனால் என்ன, உனக்கு வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, ஸோ ரிலேஷன்ஷிப் தான் வாழ்க்கையில் வேறு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் அவங்களுக்கு பிரபஞ்சம் வந்து உறுதிப்படுத்தும். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தாக்கத்திலிருந்து அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். 2026 விருச்சகம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப வேலை சுமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையே இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருக்கேன், என்னை வந்து பெருசாக யாரும் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க என்னோட வேலை செய்கிற இடத்துல அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து அவங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய உடல் நலத்தை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அது கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுடைய வேலைகளை அவங்களால பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஸோ வேலை பளு கண்டிப்பாக அதிகமாக இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து. அதனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அண்ட் இவங்களுடைய பணம் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, புதுசாக ஏதாவது ரிஸ்க் எடுப்பாங்க. பணம் ரீதியாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் புது ரிஸ்கியான விஷயங்களை கையில் எடுப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா இவங்க இந்த காலம் அதை எடுத்து தான் ஆகணும். ஃபைனலி நான் ஒரு ரிஸ்க் எடுத்தே பார்த்துடுறேன், ஸோ என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறுதான்றதை பார்க்குறேன் அப்படின்றதுனால ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வந்து உருவாகும். இவங்களும் அதை வந்து அவங்க மனசு ஒத்து போய் அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அண்ட் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, பெண் தான் பார்க்கணும், ஓகே. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா,
இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பார்ட்னரை எப்படி அவங்க மேனிப்புலேட் பண்ணணும் மேபி நினச்சா கூட அவங்களால அதை பண்ண முடியும். ஸோ இவங்களோட, அதாவது இவங்களோட ரிலேஷன்ஷிப்னுடைய கண்ட்ரோல் இவங்க கிட்ட 100% வரும். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப் போக ஆரம்பிக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து. முருகர் விருச்சகம் ராசிக்காரங்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு மூலமா சொல்லக்கூடிய செய்தி என்ன, அவங்க வழிபட வேண்டிய கோவில் என்ன? ஸோ விருச்சிக ராசிக்கு முருகர் தரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அவங்க எந்த முருகர் கோவில் வழிபடணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முருகர் கார்டு உங்களுக்கு வேணும், சொந்தமாக நீங்கள் வாங்கி தினமும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகர் மெசேஜ் எடுத்து பார்க்கணும்னா நீங்கள் டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த முருகர் மெசேஜ் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த மூலைக்கு போனாலும் சரி, இல்லை முருகர், அதாவது முருகருடைய கோவிலே அந்த ஊரில் இல்லை, நான் வேற கண்ட்ரியில் இருக்கேன், இந்து கடவுள் கோவில் கூட அங்கே கிடையாது, அப்போ வந்து முருகருக்கும் எனக்கும் தொடர்பு விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தால் அதற்கு கொடுக்கக்கூடிய பதில், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஒரு கண்டம் வீட்டு கண்டம் நீங்கள் போனாலும் சரி, முருகருடைய கனெக்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நீங்கள் கோவில் போனால் தான் முருகரை என்னால் கனெக்ட் பண்ண முடியுது, நான் வந்து முருகருக்கு தனியாக பூஜை பண்ணாதான் கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்லாம் இல்லாமல், முருகான்னு நீங்கள் மனசில் நினைச்சாலே நீங்கள் எங்கே இருந்தாலும் முருகரை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் முருகரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கீங்க, அதனால தான் எல்லாம் எனக்கு கெடுதலாக நடக்குது அப்படின்ற எந்த எண்ணத்தையும் இதற்கு மேலே உங்கள் மனசில் விதைக்க வேண்டாம். முருகர் எப்போதுமே உங்களோட இருப்பார் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் எந்த முருகர் கோவிலை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கந்தசுவாமி அவதாரத்தில் இருக்கக்கூடிய முருகரை நீங்கள் எந்த கோவிலில் வேணாலும் நீங்கள் தாராளமாக வழிபடலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகரை வழிபடலாம், சென்னையில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகரை வழிபடலாம், மலேசியாவில் கூட 10 மலை கந்தசுவாமி முருகரை வழிபடலாம். அப்போது கந்தசுவாமி கோலத்தில் எங்கே முருகர் கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கந்தசுவாமியை வழிபடலாம்.